ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த திருச்செந்தூர் முருகனின் வெற்றி வேலை தொட்ட உன் கைகளில் நீ எதிர்பார்த்த வெற்றியை ஒப்படைக்க போகிறேன். அதாவது நீண்ட நாட்களாக நீ ஒரு விஷயத்தில் நல்லதா நடக்கணும், நல்லதா முடியணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறாய். அப்படி நீ எதிர்பார்க்குற விஷயத்தை இப்போது உனக்கான வெற்றியாக உன் வீடு தேடி வந்து நானே நடத்தி முடிக்க போகிறேன். என்ன நடந்தாலும் சரியாயிடும், எல்லாத்தையுமே சமாளிச்சிருவோன்னு நீயும் தைரியமாக சிறப்பாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் மறுபடியும் மறுபடியும் உனக்கு கஷ்டமும் சோதனைகளும் வரும்போது நீ திணறி போகிற, திக்கு முக்காடி போகிற. ஆனால் இப்போது இதற்கு மேலும் உன்னை தவிக்க விடக்கூடாதுன்னு தான் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் என்னுடைய வெற்றி வேலோட உன் காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பதற்காக உன் வீடு தேடி வந்து விட்டேன் என் செல்வமே. வேகமாக ஓடுனா கீழே விழுந்துருவோன்னு நினைக்காம, விழுந்தா என்ன, மறுபடியும் எழுந்து வேகமாக ஓட்டத்தோடும் நம்பிக்கையோடும் வேலை செஞ்சினா நிச்சயமாக உன்னால் வெற்றியை பார்க்க முடியும். உன்னை தாண்டி உன் மனசை காயப்படுத்தவே ஒருத்தனுக்கு துணிச்சல் இருக்கும்போது, அடுத்தவன் சொல்லும் செயலும் உன்னை காயப்படுத்தும் போது அதையும் தாண்டி உன் மனசை சந்தோஷப்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு நீ தைரியமான பிள்ளையாக இருக்கணும். யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலுமே கூட அதற்காக நீ கவலைப்படவோ வருத்தப்படவோ வேதனைப்படவோ அழுகவோ கூடாது என் செல்வமே. கடலில் கல் எரிஞ்சோம்னா அந்த கடலுக்கு வலிக்காது, ஆனால் அந்த கல் காணாமல் போயிடும். அதே போலதான் விமர்சனங்கள் உன்னை நோக்கி கல்லாக வரும்போது அந்த கல்லை காணாமல் போகச் செய்யக்கூடிய அளவுக்கு கடலாக நீ இருக்கணும். மனிதர்கள்னாலே விமர்சனங்களையும் குறைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்க தான் செய்து. இங்கே யாருமே யாரையுமே புகழ்ந்து பாராட்டி பேச மாட்டாங்க, ஆனால் எல்லாரும் எல்லாரையுமே குறை சொல்லுவாங்க. அப்படிதான் உன்னை நோக்கி வந்து சேரும் விமர்சனங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் தள்ளி விட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். நீ எப்போது எதை செய்தாலும் எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். நல்ல பிள்ளையாகிய நீ அன்பையும் புன்னகையையும் அடுத்தவர்களிடம் காட்டு. ஆனால் கெட்டவங்களாகிய ஒரு சிலர் உனக்கு கஷ்டங்களையும் அனுபவங்களையும் கொடுத்தாலும் நீ அதை நினச்சி கவலைப்படாத. எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உனக்கு துணையாக இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நான் இருப்பேன் என் செல்வமே. நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தரதான் இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வலிகையும் வேதனைகளையும் மறக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு நல்வழியை காட்ட நான் வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கைக்கு ஒரு புது வழி கிடைக்கும். எப்போதுமே தன்னம்பிக்கை இழக்காமல் தைரியமாக இரு. இதனால் வரைக்கும் உன் வாழ்க்கை கஷ்டமாக இருந்திருக்கலாம், சில மோசமான விஷயங்களை நீ அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் உனக்கு மகிழ்ச்சியையும் பிரகாசத்தையும் தரப்போது. தேவைகளுக்காக நீ நிறைய விஷயங்களை தேடி போகிற, அதே போல் உன் வாழ்க்கை மாறணுங்கிறதுக்காக நிறைய முயற்சியும் செய்கிறாய். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான யுக்திகளை உனக்கு நான் காட்டுறேன். நீ காத்துக்கிட்டே இருக்கும்போது, கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய முள் மெதுவாக நகர்வதைப் போலவும் நேரம் மெதுவாக நகர்வதைப் போலவும் உனக்கு தெரியும். ஆனால் எங்கேயாவது அவசரமாக போகணும்னு நினைக்கும்போது தாமதமாகும்போது கடிகாரமும் வேகமாக ஓடிப்போவதைப் போல எனக்கு இருக்கும். மனசு சோகத்தில் இருக்கும்போதும் கவலையில் இருக்கும்போதும் கடிகாரமுள் நகரவே நகராது. ஆனால் இதுவே நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது நேரம் போகிறதே தெரியாது. இப்படி நேரங்கிறது எப்பயும் ஒரே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை பார்க்குற உன் மனசு தான் வேற வேற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக இருக்கும்போது வேகமாக ஓடிடுது, சோகமாக இருக்கும்போது நகரவே மாட்டேங்குது, காத்திருக்கும்போது மெதுவாக நகருது, தாமதமாகும்போது வேகமாக நகருது. இப்படி உன் மனசுக்கு ஏற்றாற்போல கடிகாரம் தெரிவது போலதான் உன் வாழ்க்கையும் உன் மனசை பொறுத்து தான் நகர்ந்துக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் எண்ணம் போலதான் உன் வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறமும் ஏன் தாமதம் செய்கிறாய்? எப்போவுமே எனக்கு நல்லதே நடக்கும். என் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் எதிர்பார்த்தது போலவே என் அப்பன் முருகப்பெருமான் எனக்கு செஞ்சு கொடுப்பான்னு உன் எண்ணத்தை நீ உறுதியாக, வைராகியமாக, நேர்மறையாக வச்சுக்கோ. நீ நினச்சதையெல்லாம், நீ ஆசைப்பட்டதையெல்லாம், நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்காக நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே.
இந்த உலகத்தில் நீ எப்பவுமே உன்னை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதே. ஏன்னா நீ விலை மதிக்க முடியாத பொக்கிஷமான ஆள். அப்படி இருக்கும்போது யாருக்கும் நீ ஈடாக மாட்டாய்தானே. இந்த எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். யாரை விடவும் நீ தாழ்ந்தோ கீழ்ந்தோ வீழ்ந்தோ அடிபணிந்தோ போக மாட்டாய். நிச்சயமாக நீ உயர்வான பிள்ளை. ஓ நல்ல மனசுக்கு உன்னை நான் சிறப்பாக வாழ வைப்பேன். இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த துக்ககரமான துயரகரமான விஷயங்களை நினச்சி நீ மனம் வருந்தாதே என் செல்வமே. ஏன்னா இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டமும் துன்பமும் தான் இனி வரும் காலங்களில் உனக்கு எதையும் தாங்கக்கூடிய வலிமையான இதயத்தை தரப்போகுது. நீ துணிந்து தைரியமாக செல். நிச்சயமாக உன் வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும். எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் கலங்கி நின்ற நேரத்தை விரயமாக்காமல் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு வெற்றியை நிலைநாட்ட வேலை செய். எதிலுமே பயம் அறியாமல் உன் திறமையை கொண்டு நீ வேகமாக செயல்பட்டால் எதை பற்றியும் பயப்படாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் திறமையை நீ வெளிக்காட்டும் விதமாக வேலை செஞ்சா நிச்சயமாக உனக்கு வெற்றியே கிடைக்கும். எப்போதுமே என்னால் முடியும்னு நீ மனசார நம்பினா முதல் பரிசாக உன் வாழ்க்கையவே நீ ஜெயிப்பாய் என் செல்வமே. உன் வாழ்க்கைங்கிறது நீ எதிர்காலத்துக்காக திட்டம் போட்டு வாழக்கூடியதோ அல்லது எதிர்காலத்தில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு நீ கஷ்டப்படக்கூடிய போராட்டமோ கிடையாது. நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக ரசித்து அனுபவித்து உயிர்ப்போடு வாழ தயாராகு. கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதை விட எதிர்காலத்தை எதிர்கொள்வது தானே சாலச் சிறந்தது. மற்றவங்க உனக்கு கொடுக்கக்கூடிய வழிகள் புது அனுபவங்களை கொடுத்தாலும் அவர்களால் நீ அனுபவித்த வழிகள் வடுக்களாக எப்போதும் நீங்காமல் உனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். வழிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லைதான். அதற்காக வழிகளை தாங்காமலும் வாழ்க்கை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. வலியையும் வேதனையும் அனுபவிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுன்ற புரிதலும் அனுபவமும் உனக்கு வரும். எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இன்னைக்கு உனக்கு என்ன கிடைக்குதோ அதை ஏற்றுக்கொள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை எல்லாருக்குமே சுலபமாக கிடைப்பதில்லை. எதிர்கொள்ளும் வாழ்க்கை தான் கிடைக்கிறது. எதிர்கொள்ளும் வாழ்க்கையை, அதாவது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை உனக்கு சாதகமாக மாற்றுவதற்குரிய திறமை உனக்குள்ள இருக்கு. அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? தோல்விகள் உன்னை விடாமல் துரத்தினாலும் நீ ஓட்டத்தை நிறுத்திவிடாமல் வெற்றியை எட்டி பிடிப்பதற்காக ஓடிக்கொண்டே இரு. வெற்றியை தொடுவதற்காக முயற்சி செய்யும் போது தோல்விகளும் தடையும் உனக்கு வரத்தான் செய்யும். ஆனால் எல்லாத்தையுமே தாண்டி போய் அந்த சூரியனை நீ தொட்டுவிட வேண்டும் என் செல்வமே. ஏன்னா அந்த உயர இருக்கக்கூடிய சூரியன் தான் உன் வெற்றிக்கான எட்டாத உயரமாக இருக்கு. நீ முயற்சி செஞ்சினா நிச்சயமாக அந்த வெற்றியை எட்டி பிடிப்பாய். சூரியன் உதிக்கும் போது ரொம்ப பிரகாசமாக ஒளி வெள்ளமாக காட்சியளிக்கும். இதோ நான் வந்துட்டேன்னு பிரம்மாண்ட ஒளியோடு அது உன்னை வந்து காட்டும். அதே போல உன்னை மட்டம் தட்டுபவர்கள் முன்பாக நீ சூரிய ஒளியைப் போல பிரம்மாண்டமாக வாழ்ந்து சாதித்து காட்ட வேண்டும். யாரெல்லாம் உன்னை தப்பா பேசினாங்களோ, யாரெல்லாம் உன்னை அலட்சியப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உன்னை மட்டம் தட்டி பேச அவர்கள் முன்பாக சூரிய ஒளியைப் போல நீ பிரம்மாண்டம். போலியான உபசரிப்புகளை காட்டும் மனிதர்களை நீ புரிஞ்சு நடந்துக்கோ. பெருந்தன்மையாக நடிப்பவர்களின் நட்பு உனக்கு வேண்டாம். இயல்பாக இருக்கக்கூடிய நீ எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசி பழகு. காரணத்தை உருவாக்கி உன்னை வெறுக்கும் உறவை விட ஆதாயம் எதுவுமே இல்லாமல் உன்னை நேசிக்கும் நல்ல உறவுகளை நீ மறக்காதே என் செல்வமே. தன்னம்பிக்கைதான் உன் வாழ்க்கைக்கான வெற்றி. நீ யாரு கையையும் எதிர்பார்த்து வாழாம உன்னை நீயே முழுவதுமாக நம்பி வாழ தயாராகு. குறையோ நிறையோ உனக்கான வாழ்க்கையை நீதான் தீர்மானிக்கணும். நீ எதிர்பார்த்த வெற்றியை உனக்கு இந்த முருகப்பெருமான் தருவது தயாராக காத்திருக்கிறேன். உன்னை வேண்டாம்னு தூக்கி எறிந்தவர்கள் மத்தியிலிருந்து எழுந்து வந்து வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிச்சு காட்டு. உன்னை ஜெயிக்கிறதுக்கு இதுவரை இந்த உலகில் யாருமே பிறக்கவில்லை என் செல்வமே. நிச்சயமாக உன்னை நல்ல நிலைமையில நான் வாழ வைக்கிறேன். என்ன பெருசா மாறப்போகுதுன்னு நினைக்காம எல்லாமே மாறும்னு நம்பு. நீ எதிர்பார்த்த மாற்றங்களையும் உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் இந்த முருகப்பெருமான் நான் கொடுக்குறேன். தப்பே செய்யாம உன்னை ஒருத்தர் தப்பா சொல்றாங்கன்னா இல்லை நான் அப்படி கிடையாதுன்னு உன்னை நீயே நியாயப்படுத்தி பேசாதே. ஏன்னா ஒருத்தர் உன் மேலே பொய்யா ஒரு குற்றம் சுமத்துகிறார்கள் என்றால்
நீ என்ன சொன்னாலும் அதற்கும் மறுப்பு சொல்வார்கள். நீ பேசக்கூடிய ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்கி உன்னை தப்பாக சொல்லியே தீர்வார்கள். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பேசினாலும் நீ கவலைப்படாத. உன்னையும் வாழ்க்கையை முழுசா புரிஞ்சுக்கிட்ட இந்த முருகப்பெருமான் உன்னை நிச்சயம் வெற்றி பெற வைப்பேன். அது மட்டுமல்ல என் செல்வமே, நீ எதிர்பார்க்கும் காரியத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போறேன்.